வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 27 ஜூலை மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது ட்ரெஷர். இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 76,835.78 776 PTS 1.02 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம் பட்டர்னல் 5.66 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம் HDFC பேங்க் 0.44 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 23,995.95 0.96 விழுக்காடு ஆக உள்ளது. 0.96 விழுக்காடு உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ் 776 புள்ளிகள் உயர்வு. நிஃப்டி 24,000க்கு அருகில் நிறைவடைந்தது. PSE சென்செக்ஸ் 1.02 விழுக்காடு உயர்ந்து 76,835.78 புள்ளிகளிலும். NSE நிஃப்டி 50 0.96 விழுக்காடு உயர்ந்து 23,995.95 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. இன்ஃபோசிஸ் மற்றும் மாருதி போன்ற முன்னணி பங்குகளில் ஏற்பட்ட வலுவான உயர்வு சந்தை மீட்சிக்கு வழிவகுத்தது. ரிசர்வ் வங்கி தலையீடு மற்றும் எண்ணெய் விலை சரிவால் ரூபாய் மதிப்பு வலுவடைந்தது. இந்திய ரூபாய் மதிப்பு கடந்த 6 வாரங்களில் இல்லாத அளவுக்கு வலுவடைந்தது. அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் 1.01 விழுக்காடு சரிந்து 95.90 ஆக நிலை பெற்றது. ரிசர்வ் வங்கி டாலர்களை விற்பனை செய்ததும் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை சரிந்ததும் இந்த உயர்வுக்கு முக்கிய காரணங்களாகும். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் முதலாம் காலாண்டு நிகர லாபம் 8 விழுக்காடு உயர்ந்து 1054 ரூபாய் கோடியாக அதிகரிப்பு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் 2027 நிதியாண்டின் முதலாம் காலாண்டில் நிகர லாபம் 8.2 விழுக்காடு உயர்ந்து 1054 ரூபாய் கோடியாகவும் வருவாய் 25 விழுக்காடு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த முடிவுகளை தொடர்ந்து பெல் பங்குகள் திங்களன்று 0.53 விழுக்காடு உயர்ந்து 407 ரூபாய் 15 பைசா ஆக நிறைவடைந்தன. ஹில்ஹவுஸ் ஆதரவு பெற்ற டேபிள் ஸ்பேஸ் $350 மில்லியன் இந்திய IPO விற்கு விண்ணப்பம். இந்தியாவின் முன்னணி அலுவலக இடங்களை வழங்கும் டேபிள் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனம் சுமார் $350 மில்லியன் திரட்டுவதற்காக IPO வெளியிட தயாராகி வருகிறது. இது இந்தியாவின் முக்கிய வணிக மையங்களில் நெகிழ்வான அலுவலக இடங்களுக்கான அதிகரித்து வரும் தேவையை காட்டுகிறது. அமெரிக்கா தாக்குதல்களை நிறுத்தியதால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $90க்கு கீழ் சரிந்தது. அமெரிக்கா தனது இராணுவ தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தியதை அடுத்து கச்சா எண்ணெய் விலை ஒரே நாளில் 9 விழுக்காடு சரிந்து ஒரு பேரலுக்கு $83.31 ஆக நிலை பெற்றது. இந்த விலை வீழ்ச்சி இந்தியாவை போன்ற அதிக எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. பேங்க் ஆஃப் பரோடா வாடிக்கையாளர் தரவுகள் டார்க் வெப்பில் கசிந்தன. பேங்க் ஆஃப் பரோடா வாடிக்கையாளர்களின் விவரங்கள், அடையாள ஆவணங்கள் மற்றும் கடன் பத்திரங்கள் டார்க் வெப்பில் கசிந்ததால் பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. பேங்க் ஆஃப் பரோடா வாடிக்கையாளர் தரவுகள் டார்க் வெப்பில் கசிந்தன. இந்த சம்பவம் பொதுத்துறை வங்கிகளின் தரவு தனியுரிமை மற்றும் இணைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளது. பெப்சி ரெட்புல் எதிர்ப்புகளையும் மீறி எனர்ஜி பானங்கள் மீதான நடவடிக்கையில் FSSAI தீவிரம். பெப்சி மற்றும் ரெட்புல் போன்ற முன்னணி நிறுவனங்களின் எதிர்ப்புகளையும் மீறி எனர்ஜி பானங்கள் மீதான தனது கடுமையான நடவடிக்கையை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் FSSAI தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. பெப்சி ரெட்புல் எதிர்ப்புகளையும் மீறி எனர்ஜி பானங்கள் மீதான நடவடிக்கையில் FSSAI தீவிரம். சில குறிப்பிட்ட பொருட்களை நீக்கவும் கடுமையான லேபிளிங் விதிகளை பின்பற்றவும் ஆணையம் வலியுறுத்துகிறது. வினாத்தாள் கசிவுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் மசோதாவை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. தேர்வு வினாத்தாள் கசிவை தடுப்பதற்காக 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் கடுமையான அபராதங்களை விதிக்கும் புதிய மசோதாவை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திருத்தங்களில் முறைகேடுகளில் ஈடுபடும் தேர்வர்களை குறிப்பிட்ட காலத்திற்கு தடை செய்யும் விதிகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. கட்டாய உழைப்பு விசாரணைக்கு பின் இந்தியா மீது 10 விழுக்காடு கூடுதல் வரிகளை விதித்தது அமெரிக்கா. சில துறைகளில் கட்டாய உழைப்பு முறைகள் குறித்த விசாரணையை தொடர்ந்து அமெரிக்கா இந்தியா மீது 10 விழுக்காடு கூடுதல் வரிகளை விதித்துள்ளது. கட்டாய உழைப்பு விசாரணைக்கு பின் இந்தியா மீது 10 விழுக்காடு கூடுதல் வரிகளை விதித்தது அமெரிக்கா. இது சில பகுதிகளில் தற்காலிக சாதகத்தை அளித்தாலும் இந்திய ஏற்றுமதியாளர்கள் இந்த பாதிப்பை எவ்வளவு காலம் தாங்குவார்கள் என்று நிபுணர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தங்கம் ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,100.80 ஆகவும் வெள்ளி $59.38 ஆகவும் நிலை பெற்றது. திங்களன்று தங்கம் விலை முந்தைய அமர்வில் இருந்து எந்த மாற்றமும் இன்றி ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,100.80 ஆக நிலை பெற்றது. அதேபோல் உலகளாவிய நிலையான தேவைகளுக்கு மத்தியில் வெள்ளி விலையும் மாற்றமின்றி ஒரு ட்ராய் அவுன்ஸ் $59.38 ஆக நிறைவடைந்தது. FD வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு.
பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,100 80 ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாகச் சமம் 1,26,435 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,100 80 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $59.38 ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாகச் சமம் 1,831 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை உயர்ந்தது. முந்தைய முடிவு $59.38 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $83.31 ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை உயர்ந்தது. முந்தைய முடிவு $83.31 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $990.01 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. ஒரு ரூபாய் ஒரு பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $96.88 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50 $3,106 ரூபாய். பெங்களூரு $944.50 $3,021 ரூபாய். ஹைதராபாத் $994 $3,191 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966.50 $3,128 ரூபாய். இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.